Hi students, welcome to Anandillam. இன்னைக்கு நம்ம chapter 2 numbers and sequenceல இருக்கிற AP and GP formulas பார்க்கலாம். APன்றது arithmetic progression, GPன்றது geometric progression. இந்த டாபிக்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் 2 ஃபார்முலா நீங்கள் மெயினாக மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். There are two types of sequence formulas, arithmetic sequence formula and geometric sequence formula. And the sequence formula la arithmetic sequence formula first என்னன்னு பார்த்தீங்கன்னா an equal to a1 plus n minus 1 into d. Second formula geometric sequence formula an equal to a1 or power n minus 1. டேர்ம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது டிஃப்ரென்ஸ், என்னன்றது எந்த டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், என்னத்து டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, எ டேர்ம் விச் இஸ் டு பி ஃபவுண்ட், அதுதான் என். இந்த 2 ஃபார்முலாவை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம அதை பார்க்கும்போது இந்த ஃபார்முலா நமக்கு மெமரைஸ் ஆகிடும், மறக்கவே மறக்காது. எந்த ஒரு விஷயமும் நம்ம டெய்லி பார்த்துட்டுருக்கோன்னா அதை நம்ம மறக்க மாட்டோம். அதனால் இதை எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர 2 சம் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் புக்கில் இருக்கிற நிறைய சம்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, வாட் இஸ் த 10th டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 1 3 5 7 9 எக்ஸெட்ரா. சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்குற கிவன் டேட்டாஸை எழுதி வச்சிடணும். அப்போ தான் நம்ம ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நம்ம செய்ய முடியும். ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது, கரெக்ட் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கிவன் டீட்டெயிலில் என் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னத்து டேர்ம் கண்டுபிடிக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 10th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என் இஸ் இயர் 10. நெக்ஸ்ட் ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், தட் இஸ் அந்த சீக்வன்ஸில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 1. ஸோ இதில் அரித்மெட்டிக் ஏபி ஓட ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகுது. an ஈக்குவல் டு a1 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் a1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, நெக்ஸ்ட் n அப்படின்றது 10 இல்லையா. ஸோ 1 ப்ளஸ் 10 மைனஸ் 1 இன்ட்டு 2. இந்த d அப்படின்றது டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த சீக்வன்ஸில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள், செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். 3 மைனஸ் 1 2, 5 minus 3 2, 7 minus 5 2, 9 minus 7 2. ஸோ இந்த அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 நம்பர்ஸ் நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டி ஈக்குவல் டு 2. அப்போ 1 ப்ளஸ் என் இன்ட்டு 2, 1 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 19. இங்கே 10th டேர்ம் ஆஃப் த அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் இஸ் 19. மேக்ஸில் ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஒரு சில விஷயத்த சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிபி ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஃபைண்ட் த 5th டேர்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் 5 10 20 40. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா an ஈக்குவல் டு a1 ஆர் பவர் n மைனஸ் 1. இதில் an அப்படின்றது n அப்படின்றது 5th டேர்ம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு a அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், தட் இஸ் 5. நெக்ஸ்ட் இங்கே r கொடுத்துருக்கீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் 2 நம்பர்ஸ். அது என்னென்ன பாருங்கள், 10 divided by 5 equal to 2, 20 divided by 10 equal to 2, 40 divided by 20 2. ஸோ இங்கே r அப்படின்றது 2. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். an equal to 5 into 2 power 5 minus 1. அப்போ 5 into 2 power 4 அப்படின்றது என்ன வரும், 16. ஸோ 5 into 16 equal to 80. Hence the 5th term for the geometric sequence is 80. ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்போவுமே ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸை கிவன் டேட்டா எழுதிக்கோங்க, அப்புறம் ஃபார்முலா என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்யூஷன். ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.